ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி. அதுவும் ஆந்திரா மெஸ்ஸில் கொடுக்குற மாதிரியான ஒரு காரசாரமான பருப்பு பொடியை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூடான சாதத்து கூட இந்த பருப்பு பொடியும் நெய்யும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 மாதம் வரைக்கும் கூட இந்த பருப்பு பொடி கெட்டு போகாது. இந்த காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பை சிறுதீயில் வச்சு துவரம்பருப்பை நாம் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. 1-2 பருப்பு கருகினாலும் நமக்கு பொடியோட டேஸ்ட்டு மாறிடும். அப்படின்றதுனால பொறுமையாக நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து இதே பேனில் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்போட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால நாம் ரொம்ப கொஞ்சமாக நெய் சேர்த்து பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிறுதீயில் வச்சு கருகிடாமல் பொறுமையாக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. லேசாக சூடானா போதும். அடுப்பை சிறுதீயில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் பொட்டுக்கடலையை எடுத்துடலாம். அடுத்து ஒரு 8-10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. மிளகாய்க்கு பதிலாக வெறும் மிளகு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகாய் கருவேப்பிலை ரெண்டுமே கொஞ்சம் நல்லா செவந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். மிளகாய் ஓரளவுக்கு வறுபட்டதும் நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் லேசாக செவந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 7-8 பல் சின்ன சைஸ் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா செவந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டுக்கு பதிலாக 1 ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்து அரைச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் இதை எடுத்துடலாம். கடைசியாக தேவையான அளவு கல்லுப்பை அதே பேனில் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் லேசாக கல்லுப்பு சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பை வறுத்து சேர்க்கும்போது பொடியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொடியும் ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. அதனால தான் கல்லுப்பை வறுத்து சேர்க்குறோம். இப்போ நாம் இதை எடுத்துடலாம். வறுத்த பொருட்கள் எல்லாமே கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாவோ இல்லைன்னா நல்லா ஃபைன் பவுட்ராவோ அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஆந்திரா மெஸ்ஸில் கொடுக்குற மாதிரியான ஒரு காரசாரமான பருப்பு பொடியை வீட்லேயே ரொம்ப சுலபமாக நாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த பருப்பு பொடியை சூடான சாதத்து கூட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.